அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 3 phase UPSக்கு மேலே உள்ள அனைத்து பரிசோதனைகளையும் எவ்வாறு செய்வது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. முன் மற்றும் பின்புற பவுண்ட் கட்டுப்பாடுகள் மற்றும் 3 phase UPSஇன் குறிகாட்டிகளை அடையாளம் காணுதல். 2. உள்ளீடு மற்றும் வெளியீடு மின் அழுத்தங்களை அளவிடுதல். 3. விளக்கு சுமைகளை பயன்படுத்தி சுமை சோதனை செய்தல். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். பயிற்சியாளர்களுக்கான டூல் கிட் ஒரு செட். 2. இயக்க கையேட்டுடன் 3 phase UPS 1. ஆய்வுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1. பாதுகாப்பு கையுறைகள் 1. பருத்தி கழிவு 1. ஒளிரும் 230 வோல்ட் 100 வாட் 3. பதக்க வைத்திருப்பவர் 3. கம்பிகளை இணைத்தல் தேவைக்கேற்ப, கம்பிகளை இணைக்கவும் தேவைக்கேற்ப. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. ஸ்டெப் 1. உள்ளீட்டு விநியோகத்தை இணைக்கும் முன் பூமி இணைப்பு முக்கியமானது, எனவே சரியான பூமி இணைப்பை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 2. UPS அணைக்கப்பட்ட பிறகு மின்தேக்கியை வெளியேற்ற அனுமதிக்க UPSஐ திறப்பதற்கு முன் 5 நிமிடங்கள் நீங்கள் காத்திருக்கவும். ஸ்டெப் 3. இன்வெர்டர் இயக்கத்தில் இருக்கும்போது டெர்மினல் பிளாக் கவரை திறந்து வைக்க வேண்டாம். ப்ரொசீஜர். டாஸ்க் 1. முன் மற்றும் பின் பேனல் கட்டுப்பாடுகளை அடையாளம் காணவும். ஸ்டெப் 1. UPSஇன் விவரக்குறிப்பை குறித்து வைத்து பதிவு செய்யவும். பின்புற பேனலில் பொதுவாக உள்ளீட்டு மின் இணைப்புகள் உள்ளன. அங்கு UPS மெயின் மின்சார விநியோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்டெப் 2. அனைத்து குறிகாட்டிகளுடன் UPSஇன் முன் பேனலை வரைந்து ஸ்விட்ச் செய்யவும். முன் பேனலில் பெரும்பாலும் காட்சி திரை அல்லது LED பேனல் இடம்பெறுகிறது. இது உள்ளீடு, வெளியீட்டு மின்னழுத்தம், தற்போதைய சுமை, பேட்டரி நிலை, அலாரங்கள் மற்றும் கணினி நிலை போன்ற UPS பற்றிய முக்கியமான தகவல்களை இது வழங்குகிறது. ஸ்டெப் 3. முன் பேனலில் உள்ள ஒவ்வொரு காட்டி மற்றும் கட்டுப்பாட்டையும் அடையாளம் கண்டு அட்டவணையில் கவனிப்பை பதிவு செய்யவும். சீரியல் நம்பர் 1. நேம் ஆஃப் த இண்டிகேட்டர் அண்ட் ஸ்விட்ச். உள்ளீட்டு வழங்கல் காட்டி. பர்பஸ். இந்த காட்டி ஒரு LED காட்டி ஆகும். இது உள்ளீட்டு மின்சார விநியோகத்தின் 3 கட்டங்களும் உள்ளன என்பதை சரிபார்க்கின்றது. 2. ஆன்லைன் காட்டி. இந்த பயன்முறையில் முக்கிய சப்ளை உள்ளது, மேலும் UPS ஆனது உள்வரும் AC சக்தியை DC-ஆக மாற்றி பின்னர் AC-ஆக மாற்றுகிறது. இது இணைக்கப்பட்ட சாதனங்களுக்கு நிலையான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வெளியீட்டு மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண்ணை வழங்குகிறது. ஆன் பேட்டரி காட்டி. ஆன் பேட்டரி காட்டி ஒளிரும்போது இணைக்கப்பட்ட சாதனங்களுக்கு மின்சாரம் வழங்க UPS அதன் உள் பேட்டரி அமைப்பிலிருந்து சக்தியை பெறுகின்றது. இந்த காப்பு சக்தி மூலமானது செயல்பாடுகளின் தொடர்ச்சியை பராமரிக்க உதவுகிறது மற்றும் மின் தடை அல்லது இடையூறுகளின் போது வேலையில்லா நேரத்தை இது தடுக்கின்றது. 4. ஓவர்லோட் இண்டிகேட்டர். UPS தற்போது ஓவர்லோடு இண்டிகேட்டரை அனுபவித்து வருவதை குறிக்க ஓவர்லோடு காட்டி ஒளிர்கிறது அல்லது ஃபிளாஷ் செய்கின்றது. இணைக்கப்பட்ட சாதனங்களால் எடுக்கப்பட்ட மொத்த சக்தி UPSஇன் அதிகபட்ச மதிப்பிடப்பட்ட திறனை மீறும்போது இது நிகழ்கிறது. 5. தவறு காட்டி. UPS-ஆல் கண்டறியப்பட்ட தவறு அல்லது அசாதாரண நிலை இருப்பதை குறிக்க தவறு காட்டி ஒளிர்கின்றது அல்லது ஒளிரும். இந்த பிழைகள் உள் காம்பனன்ட் தோல்விகள், சுற்று செயலிழப்புகள் அல்லது UPS செயல்பாட்டை பாதிக்கும் சுற்றுச்சூழல் காரணிகள் போன்ற பல்வேறு சிக்கல்களை உள்ளடக்கி இருக்கலாம். 6. பேட்டரி சார்ஜ் நிலை காட்டி. பேட்டரி காட்டி UPS பேட்டரிகளில் எஞ்சியிருக்கும் தற்போதைய சார்ஜ் அளவை காட்டுகிறது. பேட்டரி சார்ஜ் நிலை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு கீழே குறையும் போது குறைந்த பேட்டரி நிலையை குறிக்க காட்டி ஒளிரலாம் அல்லது அது ஒளிரும். 7. பேட்டரி பைபாஸ் காட்டி. பேட்டரி பைபாஸ் இண்டிகேட்டர் UPS பைபாஸ் பயன்முறையில் இயங்கும் போது பயனர்களுக்கு தெரிவிக்க உதவுகிறது. அங்கு UPSஇன் உள் பேட்டரி சிஸ்டம் வழியாக செல்லாமல் மெயின் பயன்பாட்டு விநியோகத்தால் சுமை நேரடியாக அங்கு இயக்கப்படுகின்றது. 8. லோட் ஆன் UPS காட்டி. லோட் ஆன் இண்டிகேட்டரின் இருப்பு பயனர்களுக்கு UPS இயங்குகிறது மற்றும் இணைக்கப்பட்ட சுமைகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு சரியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. 9. UPS ஆன் ஆஃப் பட்டன். UPS அலகுக்கு முக்கிய மின்சாரம் வழங்குவதை கட்டுப்படுத்த ஆன் ஆஃப் பட்டன் பயன்படுத்தப்படுகின்றது.
பட்டனை அழுத்தினால் யூபிஎஸ் இயக்கப்படுகிறது அல்லது செயலிழக்க செய்கின்றது. இதனால் பயனர்கள் தேவைக்கேற்ப யூனிட்டை ஆன் அல்லது ஆஃப் செய்யலாம். ஸ்டெப் 4. அட்டவணையில் இருந்து பின்புற பேனல் சுவிட்சுகள் மற்றும் இணைப்புகளை கண்டறிந்து பதிவு செய்யவும். சீரியல் நம்பர் 1. நேம் ஆஃப் த ஸ்விட்ச் அண்ட் கனெக்ட். பேட்டரி டெர்மினல்ஸ். பர்பஸ். வழக்கமாக யூபிஎஸ்ஸுக்கான பேட்டரிகள் பாசிட்டிவ் பிளஸ் அல்லது சிவப்பு நிறம் மற்றும் எதிர்மறை மைனஸ் அல்லது கருப்பு நிற டெர்மினல்கள் மூலம் குறிக்கப்பட்ட பேட்டரி டெர்மினல்ஸ் மூலம் யூபிஎஸ்ஸின் பின் பக்கத்துடன் இணைக்கப்படும். 2. உள்ளீட்டு முனையங்கள். ஒவ்வொரு 3 கட்டங்களுக்கும் உள்ளீட்டு முனையங்கள் உள்ளன. R, Y மற்றும் B. இந்த டெர்மினல்கள் உள்வரும் ஏசி பவர் சப்ளையின் அந்தந்த கட்டங்களுடன் இணைக்கின்றன. கூடுதலாக நடுநிலை இணைப்புக்கான டெர்மினல்கள் N என்பது இருக்கும். 3. அவுட்புட் முனையங்கள். 3 கட்டங்களில் ஒவ்வொன்றிற்கும் வெளியீட்டு முனையங்கள் உள்ளன. R, Y மற்றும் B. இந்த முனையங்கள் சுமை முனையங்களின் உள்ளீட்டில் அந்தந்த கட்டங்களுடன் இணைக்கப்படுகின்றன. கூடுதலாக நடுநிலை இணைப்புக்கான டெர்மினல்கள் N என்பது இருக்கும். 4. உள்ளீட்டு சுவிட்ச். 4 துருவ சர்க்கியூட் பிரேக்கரில் MBC 4 மாறுதல் வழிமுறைகள் உள்ளன. அவை ஒரே நேரத்தில் 3 கட்டங்களையும் R, Y மற்றும் B நடுநிலை கடத்தியுடன் திறக்கலாம் அல்லது மூடலாம். உள்ளீடு சுவிட்ச் உள்வரும் பயன்பாட்டு சக்தி மூலத்திலிருந்து யூபிஎஸ்ஐ முழுமையாக தனிமைப்படுத்த அனுமதிக்கின்றது. அது மட்டுமல்ல, அவசர நிலை அல்லது பராமரிப்பு தேவை ஏற்பட்டால் உள்ளீட்டு சுவிட்ச் ஆனது யூபிஎஸ்க்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மின்சக்தியை நிறுத்துவதற்கான வழிமுறையை வழங்குகிறது. 5. அவுட்புட் சுவிட்ச். உள்ளீட்டு சுவிட்சை போலவே அவுட்புட் சுவிட்சும் 4 துருவ சர்க்கியூட் பிரேக்கர் ஆகும். MCB. இது இணைக்கப்பட்ட முக்கியமான சுமைகளில் இருந்து யூபிஎஸ்ஐ தனிமைப்படுத்துவதற்கான வழிமுறையை வழங்குகிறது. இந்த தனிமைப்படுத்தல் பராமரிப்பு மற்றும் சேவைக்கு முக்கியமானது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் நேரடி மின்சுற்றுக்கு வெளிப்படும் ஆபத்து இல்லாமல் யூபிஎஸ் அல்லது இணைக்கப்பட்ட உபகரணங்களில் பாதுகாப்பாக வேலை செய்ய இது அனுமதிக்கின்றது. 6. பேட்டரி ஃபியூசஸ். பேட்டரி சர்க்கியூட்டில் ஷார்ட் சர்க்கியூட் அல்லது பிற மின் தவறு ஏற்பட்டால் ஃபியூஸ் அல்லது ட்ரிப் மின்னோட்டத்தின் ஓட்டத்தை குறுக்கிட்டு பேட்டரிகள் மற்றும் தொடர்புடைய காம்பனன்ட்டுகளுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கும். 7. கைமுறை பைபாஸ் சுவிட்ச். தவிர்ப்பதன் மூலம் சுவிட்ச் மின்சக்தியை உள்ளீட்டு மூலத்திலிருந்து வெளியீட்டு சுமைகளுக்கு நேரடியாக பாய அனுமதிக்கின்றது. யூபிஎஸ் பராமரிப்பு அல்லது சேவைக்காக ஆஃப்லைனில் இருந்தாலும் தொடர்ந்து மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்கின்றது. ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 3 ஃபேஸ் யூபிஎஸ்ஸின் முன் மற்றும் பின்புற பவுண்ட் கட்டுப்பாடுகள் மற்றும் குறிகாட்டிகளை அடையாளம் காணுதல். பார்த்ததற்கு நன்றி.